வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, காராமணி போட்ட ஒரு கிரேவி. இது வந்து சாதத்துக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கனால 2 in 1 ரெசிபிஸ் தான் மோஸ்ட்லி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த மாதிரியான ரெசிபி தான் இப்போ பார்க்க போறோம். அது தொட்டுக்கிறதுக்கு வந்து கோஸும் பாசிப்பருப்பும் போட்டு தேங்காய் போட்டால் கறி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வந்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்செடுத்து ஃபர்ஸ்ட் கோஸுக்கு வந்து தாளிச்சிடலாம். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்குரிய பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஊற வச்ச பாசிப்பருப்பு, கோஸையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். இப்போ உப்பு போட வேண்டாம். மூடி வச்சுருவோம். கோஸ் நல்லா வேகட்டும். இப்போ அடுத்தது வந்து சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ஆற மாதிரி ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், 2 தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்சாச்சு. இந்த பக்கம் வந்து கரிச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. கொஞ்சமாக கடுகு, சீரகம் மட்டும் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். அரைச்ச விழுதில் கொஞ்சம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். காரத்துக்கு வர மிளகா பொடி கொஞ்சம், அப்புறம் தனியா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தெரிக்கும், அதனால வந்து மூடி வச்சிருவோம். பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருக்கும், பார்த்துடலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதோட பச்சை வாசனையும் போயிடுது. இப்போ இதில் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை இல்லையா கிரேவியில். ஸோ இதுக்கு தகுந்த அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காராமணியை வந்து நான் வந்து லைட்டாக கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்துட்டு, ஊரெல்லாம் வைக்கல, கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச காராமணியை சேர்த்துடலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5-6 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். சும்மா சேர்ந்தாப்பில் வரத்துக்காக அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். அரைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் சர்க்கரை சேர்க்குறேன். ஒரு கொதி வரட்டும். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி எடுத்து இப்போ கசூரி மெத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய காராமணி கிரேவி ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஜீரா ரைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தொட்டுலும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நார்மல் ரைஸ்லேயே வந்து கொஞ்சம் நெய்யை விட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் காராமணி கிரேவி முடிஞ்சிருக்கு. ஸோ கோஸ் வெந்துருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கோஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருவோம். கோஸ் நல்லா வெந்திருக்கு. இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய், பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய கோஸ் பாசிப்பருப்பு போட்ட தேங்காய் போட்ட கறி ரெடி.
இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. காராமணி போட்ட ஒரு கிரேவி. இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பிரெட்டு எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். காலையில் கொஞ்சம் கூட பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரைஸ்க்கு சாப்பிட்டு நைட்டுக்கு சப்பாத்தியோ இல்லை மத்தியானத்துக்கு சப்பாத்திக்கோ நீங்கள் வந்து பண்ணிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். வெயிலில் ரொம்ப நேரம் நம்ம வந்து கிச்சனில் நிற்க வேண்டாம். தொட்டுக்கிறதுக்கு வந்து காரக்கறியும் நல்லாயிருக்கும், தேங்காய் போட்ட கறியும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் போட்ட கறி பண்ணியிருக்கேன். கோஸும் பாசி பருப்பு சேர்த்து தேங்காய் போட்ட கறி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காராமணி கிரேவி இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.